பாத்திரத்தில் 5 கப் அளவுக்கு தண்ணி விட்டுங்க. அதில் சீரகம், மிளகு, மல்லி 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துங்க. ஒரு 6 பல் அளவுக்கு பூண்டு, இஞ்சி ஒரு சின்ன துண்டு, 2 டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலை, ஒரு கைக்குத்த அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு கைக்குத்த அளவுக்கு புதினா, ஒரு 5-6 சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, இதெல்லாமே சேர்த்து நல்ல ஒரு 4 கப் ஆற வரைக்கும் கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்ததுக்கு அப்புறம் இதில் முருங்கைக்கீரையை நம்ம சேர்க்க போகிறோம். முருங்கைக்கீரையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு தண்டுகளோடு சேர்க்கலாம். முருங்கைக்கீரை சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி ஆற விட்டுடுங்க. ஆறின பிறகு அந்த முருங்கைக்கீரையை மிக்சியில் போட்டு நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க. தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை நல்லா வடிகட்டிடுங்க. தேவையான அளவுக்கு தண்ணியும் அதை ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டா போதும். சுவையான முருங்கைக்கீரை சூப் ரெடி. நன்றி.